அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. த.வே.க.வின் #கெட்அவுட். த.வே.க விழாவில் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல். பொதுக்குழுவில் கியூட் சம்பவம். ஹார்டின் விட்ட விஜய். தம்பின்னு கூப்பிடவா நெகிழ்ச்சி அடைந்த விஜய். பாசிசமும் பாயாசமும் கலாய்த்த விஜய். லெப்ட் ஹேண்டில் டீல் செய்து கடந்துள்ளேன் விஜய் பேச்சு. பண்ணையாளர்களை அகற்றுவதே இலக்கு விஜய். 1967 1977 தேர்தல் பாணியில் த.வே.க ஆட்சி நிச்சயம் விஜய் பேச்சு. ஹிந்தி விசுவாசிகளுக்கு முதலமைச்சர் பதிலடி. இறக்கும் வரையில் தமிழ் உணர்வு அழியாது முதல்வர் ஸ்டாலின். அறியாமையில் பேசும் விஜய் திமுக பதிலடி. அவங்கள கேளுங்க காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. வை ப்ரோ டெல்லிங் லைஸ் விஜய்க்கு அண்ணாமலை பதிலடி. விஜய் வீட்டிற்குள் செருப்பு வீசிய நபரால் பரபரப்பு. விஜய்க்கு அவர் அணிலா அல்லது பனாலா? தமிழக வெற்றி கழகம் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் #கெட்அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை விஜய் தொடங்கி வைத்தார். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக இந்த கையெழுத்து இயக்கத்தை த.வே.க கையில் எடுத்துள்ளது. த.வே.கவின் #கெட்அவுட் கையெழுத்து இயக்கத்தில் முதல் நபராக அக்கட்சியின் தலைவர் விஜய் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். மத்திய மாநில அரசுகளின் தவறுகளை சுட்டிக்காட்டும் வகையில் விமர்சனங்களை முன்வைத்து இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. விஜய் கையெழுத்திட்ட பிறகு ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோரிடம் இது குறித்து விளக்கினார். ஆனால் அவர் நோ நோ என கூறிவிட்டு கையெழுத்திடாமல் மேடைக்கு சென்றார். நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் #கெட்அவுட் என்று அந்த பதாகையில் சிறப்பு கையெழுத்தை பதிவு செய்கிறார்கள். த.வே.க விழாவில் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல். த.வே.க ஆண்டு விழாவில் அக்கட்சியின் பவுன்சர்கள் பத்திரிகையாளர்களை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்தி சேகரிக்க வந்திருந்த பத்திரிகையாளர்களை பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தி ஆபாசமாக திட்டியதாக தெரிகிறது. இதனால் வாக்குவாதம் முற்றிய நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது பத்திரிகையாளர் ஒருவரை பவுன்சர்கள் தாக்கியதால் அவர் காயமடைந்தார். அவரை சக பத்திரிகையாளர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். பொதுக்குழுவில் கியூட் சம்பவம். ஹார்டின் விட்ட விஜய். த.வே.க 2ஆம் ஆண்டு தொடக்க பொதுக்குழு கூட்டத்தில் கியூட் மூமெண்ட் ஒன்று நடந்துள்ளது. நிகழ்ச்சியின் போது தொண்டர்கள் விஜயை பார்த்து ஹார்டின் விட விஜயும் தொண்டர்களை பார்த்து திரும்ப ஹார்டின் விட்டார். முன்னதாக த.வே.கவின் #கெட்அவுட் கையெழுத்து இயக்கத்தில் விஜய் கையெழுத்திட்டார். தம்பின்னு கூப்பிடவா நெகிழ்ச்சி அடைந்த விஜய். த.வே.க 2ஆம் ஆண்டு விழாவில் பாடல் பாட வந்த கண்டா வர சொல்லுங்க புகழ் பாடகி கிடாக்குழி மாரியம்மாள் விஜயை தம்பி என அழைத்தது அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய வைத்தது. 2026 தேர்தலில் த.வே.க ஆட்சி அமைக்க போகுது என தனது கணீர் குரலில் பாடலை பாடினார். அதற்கு முன் மேடையில் அமர்ந்திருந்த விஜயை பார்த்து தம்பி என்று அழைக்கலாம் என அவர் கேட்க அதற்கு விஜய் சரி என சைகை காட்ட விழா மேடை அதிர்ந்தது. எங்க தலைவனின் முகமும் எங்க தலைவனின் சிரிப்பு தான் எங்களுக்கான ஆயுதம், எங்களுக்கான அடையாளம். பாசிசமும் பாயாசமும்
கலாய்த்த விஜய். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் வேறொரு மொழியை திணிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என விஜய் தெரிவித்துள்ளார். கல்விக்கான நிதியை தர முடியாது என கூறுவது சிறுபிள்ளைத்தனமானது. பாசிசமும் பாயாசமும் பேசி வைத்துக் கொண்டு மாறி மாறி சமூக வலைத்தளங்களில் ஹேஷ்டேக் போட்டு விளையாடுகின்றனர் என்றவர் வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ என கலாய்க்க அரங்கமே அதிர்ந்தது. கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்கே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி. யார் சார் நீங்களா, எங்க சார் இருக்கிறீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்து கடந்துள்ளேன் விஜய் பேச்சு. அரசியல் என்றாலே வேற லெவல் தான் என தனது ஸ்டைலில் பேசத் தொடங்கிய விஜய் மக்களுக்கு ரொம்ப பிடித்தவர், அரசியலுக்கு வந்தால் நிச்சயம் அனைவரும் வரவேற்பார்கள் என்றார் அவர். ஆனால் ஒரு சில பேர் மட்டும் எரிச்சல் அடைவார்கள் என ஆளுங்கட்சியை மறைமுகமாக விமர்சித்தார் அவர். இப்படிப்பட்ட அரசியல் களத்தில் பயமில்லாமல் எதிர்ப்புகளை எல்லாம் இடது கையால் டீல் பண்ணி முதலாவது ஆண்டை கடந்திருப்பதாக பேசினார். பண்ணையாளர்களை அகற்றுவதே இலக்கு விஜய். பண்ணையாளர்களை அரசியலில் இருந்து அகற்றுவதே தவேகாவின் லட்சியம் என விஜய் கூறியுள்ளார். எளிய மக்கள் அரசியலுக்கு வருவதும் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படுவதும் சிலருக்கு பிடிக்கவில்லை என்றார். மேலும் சோசியல் மீடியாவில் மாறி மாறி ஹேஷ்டேக் போட்டு விளையாடுவதாக அந்த விவகாரத்தை கடுமையாக சாடினார். விஜய் பண்ணையார்கள் என குறிப்பிட்டது யாரை? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஆயிரத்தி 1967 1977 தேர்தல் பாணியில் தவேகா ஆட்சி நிச்சயம் விஜய் பேச்சு. தமிழ்நாட்டில் 1967 மற்றும் 1977 நடந்த சட்டமன்ற தேர்தலை போல அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் மாபெரும் மாற்றம் நிகழும் என விஜய் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்வதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஹிந்தி விசுவாசிகளுக்கு முதலமைச்சர் பதிலடி. மும்மொழி கொள்கைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இதற்கு பாஜகவினர் கண்டனம் தெரிவித்த நிலையில் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் அளித்துள்ளார். அதில் வட மாநிலத்தவர்கள் எப்படி ஊர் பெயர்களை அறிந்து கொள்வார்கள் என வினா எழுப்பி ஹிந்தி விசுவாசத்தை பாஜகவினர் காட்டுகிறார்கள். தமிழர்கள் வட மாநிலங்களுக்கு செல்லும் போது எப்படி அறிந்து கொள்கிறார்கள்
சொல்கிறார்களோ அப்படி என முதல்வர் கூறியுள்ளார். இறக்கும் வரையில் தமிழ் உணர்வு அழியாது முதல்வர் ஸ்டாலின். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழர்களின் தனித்துவமான குணம் என்பது சுயமரியாதை உணர்வு எனவும் அதனை சீண்டி பார்க்க எவர் நினைத்தாலும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்தி மீது பாஜகவினருக்கு உள்ள உணர்வு உண்மையில் தமிழ் மீது இருந்திருக்க வேண்டும் என்றும் முதல்வர் சாடியுள்ளார். அறியாமையில் பேசும் விஜய் திமுக பதிலடி. இந்தி மொழி திணிப்பில் திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து நாடகமாடுவதாக விஜய் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் திமுகவின் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். மொழி பற்றி திமுக நாடகமாடுவதாக அறியாமையில் விஜய் பேசுகிறார் என விமர்சித்த அவர் இந்தி மொழிக்கு எதிராக 1938 முதல் போராட்டம் நடந்து வருகிறது. மொழிக்காக பலர் தீக்குளித்து உயிரை கொடுத்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவங்கள கேளுங்க. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. தவேக தலைவர் விஜய் மத்திய அரசை பார்த்துத்தான் கேள்வி கேட்க வேண்டும், மாநில அரசை அல்ல என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் மும்மொழி கொள்கையை ஏன் எங்கள் மீது திணிக்கிறீர்கள் என பாஜக அரசை பார்த்துத்தான் விஜய் கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அவர். LKG UKG குழந்தைகள் போல மும்மொழி கொள்கை விவகாரத்தில் ஆளும் கட்சிகள் விளையாடுவது முன்னதாக விஜய் விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. Why bro telling lies? விஜய்க்கு அண்ணாமலை பதிலடி. மேடையில் வீர வசனம் பேசும் விஜய் தனது வாழ்க்கையில் அதுபோல் நடக்கிறாரா என அண்ணாமலை வினவியுள்ளார். மும்மொழிக்கு எதிராக பேசும் விஜய் தனது பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பை வழங்கிவிட்டு தொண்டர்களின் பிள்ளைகளுக்கு இருமொழி போதும் என்பது நியாயமா என்றார். மேலும் வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ என விஜய் கூறிய டயலாக்கை போல் why bro telling lies bro, நீங்கள் பொய் சொல்லலாமா ப்ரோ என கேள்வி எழுப்பியுள்ளார் அண்ணாமலை. கையெழுத்து போடுங்க. உன்னை ஆதவ அர்ஜுன் ஒரு கையெழுத்து போடுறாரு, அண்ணன் புஷி ஆனந்த் ஒரு கையெழுத்து போடுறாரு, உன்னை பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாம எஸ்கேப் ஆகி போயிட்டார். அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த 30 செகண்ட்லயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு. அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும். எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல. அதனால பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ. வாட் ப்ரோ, நீங்களே ஸ்டேஜில் ப்ரோ ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ. அதனால அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி அதை வன்மையா கண்டிக்கிறாங்கன்னா குமுதம் நிருபர் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அதனாலதான் நாம செக்யூரிட்டியை கொடுத்தோம். வெளியேறு கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் #GetOut என்று அந்த பதாகையில் சிறப்பு கையெழுத்தை பதிவு செய்கிறார்கள். விஜய் வீட்டிற்குள் செருப்பு வீசிய நபரால் பரபரப்பு. நீலாங்கரையில் உள்ள தவேக தலைவர் விஜய் வீட்டிற்குள் செருப்பு வீசிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இளைஞர் ஒருவர் திடீரென குழந்தையின் செருப்பை விஜயின் வீட்டிற்குள் வீசினார். அங்கிருந்த காவலாளிகள் அந்த நபரை அங்கிருந்து வெளியேற்றினார்கள். விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. விஜய்க்கு அவர் அனிலா அல்லது பனாலா? பீகார் தேர்தலில் படுதோல்வி அடைந்த பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு தேர்தல் பணி செய்யவிருக்கிறார். தன்னாலேயே வெற்றியை ஈட்ட முடியாதவர் எப்படி மற்ற கட்சிகளுக்கு வேலை செய்ய முடியும் என விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதே நேரம் வியூக வகுப்பாளராக அவர் வெற்றி பெற்றவர்தானே என்ற ஆதரவு கருத்தும் நிலவி வருகிறது. அவர் விஜயின் வெற்றிக்கு அணிலாக உதவுவாரா அல்லது பணாலாக்கி விடுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.